Hello friends, இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா TNPSC Combined Technical Service Examination 2025 கான இன்டர்வியூ போஸ்ட்க்கு சிலபஸ் என்ன சோ என்னென்ன போஸ்ட்க்கு நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படினு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ ஆல்ரெடி பாத்தீங்கன்னா நான் வந்து நான் இன்டர்வியூ போஸ்ட்க்கு சொல்லிருக்கேன். So and also syllabus for paper 1 and paper 2 நான் டிஸ்கஸ் பண்ணிருக்கேன் previous videosல. சோ அதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் இந்த வீடியோ பாருங்க. So combined technical service examination interview போஸ்ட்க்கான syllabus அப்படினு நீங்க பாத்தீங்கன்னா syllabus போனீங்க அப்படினா உங்களுக்கு அதுல நீங்க வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்க்கும் ஜெனரல் ஸ்டடீஸ்க்கும் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். சோ இதுல பாத்தீங்கன்னா என்னென்ன போஸ்ட் நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படினு பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜர் ப்ராஜெக்ட்ஸ் ஸ்டேட் இண்டஸ்ட்ரீஸ் ப்ரமோஷன் கார்ப்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு லிமிடெட். இதுல வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் ட்ரிபிள் and mechanical production manufacturing engineering. So இவங்க எல்லாமே இதுல வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் இந்த இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தா அசிஸ்டன்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்டர் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்டரேட் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங். ஸோ இது ட்ரிபிளிக்கு வந்து நம்ம இதை அப்ளை பண்ணிக்கலாம். டெபுட்டி மேனேஜர் எலக்ட்ரிக்கல் ஸோ தமிழ்நாடு சிமெண்ட் கார்பரேஷன் லிமிடெட் இதுல வந்து ட்ரிபிளி தான் வந்து இது. நெக்ஸ்ட் டெபுட்டி மேனேஜர் சேஃப்டிக்கு தமிழ்நாடு சிமெண்ட் கார்பரேஷன் லிமிடெட்ல மெக்கானிக்கல் ப்ரொடக்ஷன் மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங் இல்லை கெமிக்கல் இன்ஜினியரிங் இருக்கலாம் ட்ரிபிளியா இருக்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் மேனேஜர் எலக்ட்ரிக்கலுக்கு தமிழ்நாடு சிமெண்ட்ஸ் கார்பரேஷன் லிமிடெட் எலக்ட்ரிக்கல். ஓகேங்களா. நெக்ஸ்ட் யூனிட் ஹெட் டெபுட்டி ஜெனரல் மேனேஜர் கேடர் தமிழ்நாடு சிமெண்ட் கார்பரேஷன் லிமிடெட். இது வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் ப்ரொடக்ஷன் மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங். இதுல வந்து எலக்ட்ரிக்கல் ட்ரிபிளி கெமிக்கல் இவங்கெல்லாம் அப்ளை பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் இன்டர்வியூ போஸ்ட்டுல நமக்கு இருக்கு இந்த போஸ்டிங்ஸ்லாம் வரும்னு இருக்கு. ஓகேங்களா. ஸோ வேகன்சிஸ் எப்படி வரும் நமக்கு தெரியாது, பட் வி கேன் எக்ஸ்பெக்ட் திஸ் ஆர் த போஸ்ட். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிலபஸ். ஸோ சிலபஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து முதல்ல இருந்ததுக்கு இப்போ நமக்கு கொஞ்சம் வெரி ஆயிருக்கு. ஓகேங்களா. ஸோ இதுல என்ன நமக்கு சாப்டர் வைஸாக பிரிச்சு நமக்கு தனித்தனியாக எவ்வளோ கொஸ்டின்ஸ் வரும்னு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா. ஸோ இலக்கணம் வந்து 25 கொஸ்டின்ஸ், சொல்லகராதி பார்த்தீங்கன்னா 15 கொஸ்டின்ஸ், எழுதும் திறன் 15 கொஸ்டின்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா கலைச்சொற்கள் 10 கொஸ்டின்ஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன் 15 கொஸ்டின்ஸ், எளிய மொழிபெயர்ப்பு 5 கொஸ்டின்ஸ், இலக்கியம் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் 15 கொஸ்டின்ஸ். ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டுக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேபி ஆட் ஆர் டெலிட் ஆயிருக்கலாம். ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஜென்ரல் சயின்ஸ்க்கு 5 கொஸ்டின்ஸ் வரும், ஜியோகிராஃபிக்கு 5 கொஸ்டின்ஸ், ஹிஸ்ட்ரி கல்ச்சர் ஆஃப் இந்தியா அண்ட் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்க்கு 10 கொஸ்டின்ஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியன் பாலிட்டிக்கு 15 கொஸ்டின்ஸ், இந்தியன் எக்கானமி அண்ட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் தமிழ்நாடு 20 கொஸ்டின்ஸ், ஹிஸ்ட்ரி கல்ச்சர் ஹெரிட்டேஜ் அண்ட் சோஷியோ பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு 20 கொஸ்டின்ஸ். ஓகேங்களா. ஸோ ஸ்பிளிட் அப் போட கொடுத்துட்டாங்க. அடுத்தது ஆப்டிடியூட் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் பார்த்தீங்கன்னா 25 கொஸ்டின்ஸ். இது வந்து ஜெனரல் ஸ்டடீஸ்க்கான சிலபஸ். ஓகேங்களா. ட்ரிபிளிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி இருக்கிற சிலபஸ்லேயே கொஞ்சம் மேபி 1 or 2 ஆட் ஆயிருக்கலாம், பட் அதே சிலபஸ் தான் இருக்கு. ஸோ நமக்கு 10 சாப்டர்ஸ் இருக்கு. யூனிட் 1 எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்ஸ், யூனிட் 2 எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ், யூனிட் 3 மெஷர்மெண்ட் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், யூனிட் 4 கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ், யூனிட் 5 எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ், யூனிட் 6 பவர் சிஸ்டம்ஸ், யூனிட் 7 அனலாக் அண்ட் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ், யூனிட் 8 பார்த்தீங்கன்னா பவர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டிரைவ்ஸ், 9th வந்து டிஜிட்டல் ப்ராசஸர் அண்ட் கம்யூனிகேஷன், 10th வந்து ரெனியூவபிள் எனர்ஜி சோர்சஸ் அண்ட் ஸ்டோரேஜ் டிவைசஸ். ஓகேங்களா. ஸோ இதுதான் நமக்கு சிலபஸ் என்னென்ன போஸ்ட் இருக்கு அப்படின்னு. ஓகேங்களா. ஸோ நீங்க வந்து ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன போஸ்டிங் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம சிலபஸ். ஓகேங்களா. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.